வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி வந்து அசைவ பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி. அது என்ன அப்படின்னா தேங்காய் பால் இறால் கறி. நான் இதுக்கு வந்து சின்ன சைஸ் இறால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இறால் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு இந்த கறி பண்ணலாம். ஒரு 1/4 கிலோ இறால் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதை நரம்பெல்லாம் நீக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு திரும்பியும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நான் அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கோம். இந்த வெண்ணெய் என்ன பண்ணணும்னா அந்த இறாலை வந்து ரொம்ப மிருதுவாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தானே, அதனால் நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வெண்ணெயிலே வந்து நம்ம இந்த இறாலை வந்து பொரிக்க போகிறோம். மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம வந்து பொரிக்க போகிறோம். அதாவது இதிலே வந்து நம்ம இறால் வந்து 3/4 பங்கு வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆகும் இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு. நல்லா முன்னையும் பெண்ணையும் திருப்பி போட்டு நமக்கு வந்து அந்த இறால் வேகணும். இப்போ பாருங்கள், அந்த இறால் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. அந்த நிறமும் வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ இதுவே வந்து இறால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த இறாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதே வானலிலேயே வந்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு நிமிஷத்துக்கு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த இறால் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில். அதுக்கப்புறம் நல்லா கீறின பச்சை மிளகாவையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த காரமே வந்து இந்த பச்சை மிளகாயும் நம்ம அடுத்து சேர்க்க போகிறோம் இந்த சிகப்பு மிளகாயும் தான். இது வந்து நல்லா சிகப்பு மிளகாயை பொடி பொடியாக நீங்கள் லைட்டாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம், இல்லை நறுக்கி கூட வச்சுக்கலாம். இப்போ அதையும் நம்ம இதோட தூவிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி விழுது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து கடுகு விழுது சேர்க்குறோம் இதோட. அதையும் சேர்த்து நல்லா இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் இதை வந்து வதக்கிக்கலாம். இந்த கடுகு விழுது என்னென்னா நம்மளுடைய கருப்பு கடுகு, மஞ்சள் நிறத்துலேயும் கடுகு கிடைக்கும். அதையும் வந்து மஞ்சள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து வந்து நமக்கு விழுதாக வந்து கடைகள்லேயே வந்து விற்கிறாங்க. அடுத்து வந்து கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மிதமான சூட்டில் வந்து கொதிச்சாலே போதும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இறால், அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து இறாலும் வந்து 3/4 பங்கு வெந்தனால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இதில் சிம்மில் வச்சாலே வந்து இந்த தேங்காய் பால் கறி வந்து நமக்கு தயாராகிடும். நான் வந்து மீடியம் திக்னஸில் உள்ள தேங்காய் பால் இதுக்கு சேர்த்தேன். ஆனால் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு அந்த கடுகு விழுது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. அந்த கடுகு விழுது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வாசத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் பயன்படுத்தினேன். அது உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த தேங்காய் பாலே வந்து அந்த இறாலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான சுவையை கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து உடலுக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதும் ஒரு காரசாரமாக சாப்பிட வேணாம், லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த தேங்காய் பால் கறி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி. கடைசியாக கொத்தமல்லி தூவி இதை நம்ம வந்து பரிமாறிடலாம். இதை வந்து நம்ம சைவமாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த இறாலுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் காய்கறி கறியாகவே நமக்கு இது தயாராகிடும். இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அற்புதமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு வித்தியாசமான உணவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.